வெளியே போகிறேன். மீது ஏக இறைவனின் சாதியும் சமாதானம் என்று நிலவட்டுமாக இந்திய ஒன்றியத்திலே தொடர்ந்து இந்தியாவிலே ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய அரசு பாஜக மோடி அரசு தொடர்ந்து இஸ்லாமியர்களை வஞ்சிக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் இந்தியாவில் எப்போது ஆட்சியிலே பொறுப்பேற்றார்களோ 2014 தொடர்ந்து முஸ்லிம் இஸ்லாமிய சமூகத்திற்கு முத்தலாக் தடை சட்டம், ஷரியத் சட்டத்தில் மாற்றம், இப்படி ஒவ்வொரு சட்டங்களாக திருமண தடை சட்டம் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். தற்போது வக்ஃபு சட்ட திருத்தத்தை கொண்டிருக்கின்றார்கள். வக்ஃபு சட்ட திருத்தத்தை மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நேற்று நிறைவேற்றம் செய்துள்ளார்கள். இதை இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை ஒன்றியத்தில் வாழக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்கள் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இஸ்லாமியர்களை பாதுகாப்பது போல் இந்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைக்கக்கூடிய ஒன்றிய மோடி பாஜக அரசை இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். இதை கண்டிக்கக்கூடிய வகையிலே இன்று வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையிலே அத்தனை இஸ்லாமியர்களும் கருப்பு பேஜ் அணிந்து கொண்டு எங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்துள்ளோம். ஒன்றிய அரசு இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெறுவதை இந்தியா ஒன்றிலே இந்த முஸ்லிம் இஸ்லாமியர்களுடைய சமூக நல்லிணக்க மேலிடக்கூடிய தலித் மக்கள் சமூக நல்லிணக்க நலவாதிகள் அனைவருக்கும் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் நாங்கள் கையில் எடுப்போம். இதை பின்வாங்குமாறு இஸ்லாமியர்களும் சிறுபான்மை மக்களும் ஓய மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இந்த சட்டத்தை அவர்கள் திரும்ப பெறாவிட்டால் ஒன்றிய அரசுடைய அத்தனை அலுவலகங்களும் அத்தனை சமூக நலவாதிகளுடைய இதோடு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒன்றிய பாஜக அரசு உடனடியாக வக்ஃபு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது அத்தனை இஸ்லாமிய சமூகத்தினுடைய முழு ஏற்பாடு. இஸ்லாமிய சமூகம் ஒருபோதும் பாஜகவை மறக்காது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இன்று திண்டுக்கல் மக்கா பள்ளிவாசலில் எங்களுடைய ஜமாத்தின் இளைய மஜ்லிஸ் சார்பாக இந்த கண்டன
கருப்பு பேச்சு அணிந்து எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பேர் முகமது இலியாஸ். இந்த 20வது மாமன்ற உறுப்பினராக இந்திய யூனியன் முஸ்லீம். நன்றி.